வணக்கம், வெல்கம் டு PSZ Chemistry Channel for Easy Learning. சிலிகேட்ஸ்னுடைய டைப்ஸை எப்படி 5 மினிட்ஸில் படிக்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் சிலிகேட்ஸை ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் டேபிள் மூலமாக படிக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இந்த வீடியோவில் நிறைய இருக்குது. டைப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு எந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு நிறைய பார்க்க முடியும். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் சிலிகேட்ஸ் உள்ள போகலாம். சிலிகேட்ஸை நம்ம 7 டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று ஆர்த்தோ ஆர் நேசோ சிலிகேட்ஸ், பைரோ ஆர் சோரோ சிலிகேட்ஸ், சைக்ளிக் ஆர் ரிங் சிலிகேட்ஸ், செயின் சிலிகேட்ஸ் ஆர் பைராக்சின்ஸ், double chain silicates or amphiboles, sheet or phyllosilicates, 3-dimensional silicates or tectosilicates பிரிக்கிறோம். இப்போ பேசிக்கா சிலிகேட் அப்படின்னா வந்துட்டு ஆக்சிஜனும் சிலிக்கானும் டெட்ராஹீட்ரல் யூனிட்ல ஒன்னோட ஒன்று என்ன ஆயிருக்கும்னா கம்பைன் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆர்த்தோ சிலிகேட் அப்படின்றது ஒரு பேசிக் சிலிகேட். இதில் இருக்கக்கூடிய யூனிட் SiO4 4- யூனிட். ஸோ ஒரு சிலிக்கான் 4 ஆக்சிஜன் கூட ஒரு டெட்ராஹீட்ரல் ஷேப்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி வரையலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் கூடவே பார்த்துருவோம். இப்போ யூஸ்வலாக எப்படி இருக்கும்னா இப்படி சிலிக்கான் இங்கே இருக்கும், இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன், இங்கே ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன்லாம் மைனஸ் சார்ஜ். ஸோ இதுதான் வந்து அந்த டெட்ராஹீட்ரல் ஷேப். இதை நம்ம வந்து வரையும் பொழுது எப்படி அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஃபார்மில் நம்ம காமிக்க போகிறோம். இப்போது எப்படி வரையணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நம்ம வந்து சாதாரணமாக ஒரு ட்ரையாங்கிள் போடுவோம் இல்லையா, இந்த மாதிரி தான் நம்ம சிலிகேட்ஸ் காமிக்க போகிறோம். ஸோ இந்த ஒவ்வொரு கார்னர்லும் ஒரு ஆட்டம் இருக்க போது, அதே மாதிரி சென்டரில் ஒரு ஆக்சிஜன் காமிக்க போகிறோம். இதை இப்படி கனெக்ட் பண்ணணும்னா இது வந்துட்டு டெட்ராஹைடல் ஃபார்ம். ஸோ நடுவில் ஒரு டாட் வைக்கிறோன்னா அது சிலிக்கானை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல ஆர்த்தோ சிலிகேட் நம்ம எப்படி எழுத போகிறோம், எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இதை சென்டராக எடுத்துக்கிறோன்னா இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒரு ஆக்சிஜன் காமிக்க போகிறோம். இது எல்லாத்தையும் நம்ம இப்படி கனெக்ட் பண்ணுறோம். இதையும் இதையும் கனெக்ட் பண்ணுறோம், இங்கே கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் மைனஸ் சார்ஜ் மைனஸ். இப்போ சிலிக்கானை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம், இந்த நடுவில் ஒரு டாட் போட்டோன்னா அது சிலிக்கான். ஸோ பேசிக் சிலிகேட் அப்படின்றது SiO4 4-. இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆர்த்தோ சிலிகேட் அல்லது நேசோ சிலிகேட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் ஷேர்டு பார்த்தோன்னா 0. இது ஒரு சிங்கிள் யூனிட், அதனால ஷேர்டு ஆக்சிஜன் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம வந்து ஷார்ட்டாக டேபிள் ஃபார்மில் படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்முலா நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் ஷேர்டும் எக்ஸாம்பிள்ஸ் தெரியணும். இந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் டைப்ஸை வந்து 5 மினிட்ஸில் நம்ம படிச்சுக்கலாம். அடுத்தது பைரோ ஆர் சோரோ சிலிகேட்ஸ். இதனுடைய ஃபார்முலா Si2O7 6-. அப்போ 2 டெட்ராஹீட்ரனை நம்ம என்ன பண்ண போறோம், கம்பைன் பண்ணி போட போறோம். அதை எப்படி வரையலாம் அப்படின்னா இது ஒரு ஆக்சிஜன், இங்கேருந்து இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன், இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நீங்கள் வரைஞ்சிக்கணும். அதே மாதிரி இங்கேருந்து இந்த பக்கம் இந்த பக்கம். ஸோ இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன். ஸோ 2 ட்ரையாங்கிளை நம்ம இப்படி வரைஞ்சிருக்கோம். நடுவில் இங்கே என்ன பண்ண போகிறோம், ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இது எல்லாத்தையும் இப்படி கனெக்ட் பண்ணிடும். ஸோ இப்போது சிலிக்கானுக்கு எங்கே போகணும், இங்கே சென்டரில் ஒரு டாட், இங்கே சென்டரில் ஒரு டாட். இப்போ ஆக்சிஜன் எல்லாத்துக்கும் சார்ஜ் மைனஸ் 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 மைனஸ். இந்த இடத்துல இந்த ஆக்சிஜன் 2 பேர் கூட ஷேர் ஆயிருக்கு, அதனால இங்கே சார்ஜ் கிடையாது. இப்போ நம்ம கவுண்ட் பண்ணோன்னா 2 Si இருக்கு, ஆக்சிஜன் எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 6 7 7 ஆக்சிஜன். சார்ஜ் எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 6. ஸோ 6-. இப்போ இதில் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் ஷேர்டு எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஷேர்டு ஆக்சிஜன் ஆட்டம் எத்தனை இருக்கு, இங்கேயில் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய 1, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய 1. ஸோ ஒரு ஆக்சிஜன் 2 பேர் கூட ஷேர் ஆயிருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் ஷேர்டு இஸ் ஈக்குவல் டு 1.
அடுத்தது cyclic or ring silicates பார்க்க போகிறோம். இதனுடைய ஃபார்முலா SiO3 n times 2n minus. ஸோ ஃபார்முலா நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் கரெக்டாக. இப்போது இதை cyclic ring silicates நம்ம எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் போடுவோம். இது இங்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இதுலேருந்து ஒரு ட்ரையாங்கிளும் இதுலேருந்து ஒரு ட்ரையாங்கிளும் காமிக்கிறோம். இங்கேருந்து ஒன்று இங்கேருந்து ஒன்று. ஸோ இந்த மாதிரி இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். இந்த ட்ரையாங்கிளை கம்ப்ளீட் பண்ணுறோம், இதை கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ சார்ஜ் போடுவோம். மைனஸ் 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 இங்கே கிடையாது. ஸோ மைனஸ் மைனஸ் மைனஸ், இதில் ஒரு மைனஸ் மைனஸ் மைனஸ், இது இல்லை. இப்போ நம்ம சிலிக்கான் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று. அடுத்தது ரிங் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சைக்ளிக் ஃபார்மு. ரிங்குக்கும் நம்ம வந்து இதே மாதிரி டயக்ராம் வரையலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஹெக்ஸகன் வரைஞ்சிக்க போகிறோம். சாதாரணமாக நம்ம ஹெக்ஸகன் எப்படி வரைவோம், இந்த மாதிரி வரைவோம் இல்லையா, இதே மாதிரி இங்கே நம்ம வரைகிறோம். ஸோ ஹெக்ஸகன் முடிஞ்சிச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம ஒவ்வொன்றுத்தையும் ஒரு ஒரு ட்ரையாங்கிள் டெவலப் பண்ணுவோம். இங்கேருந்து கனெக்ட் பண்ணுவோம். அப்புறம் நடுவில் இந்த மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சிலிக்கான் எல்லாத்துலேயும் உள்ள ஒரு டாட் வைக்க வேண்டியது தான். இது வந்துட்டு ரிங் சிலிகேட்ஸ். இப்போ இதுக்கு நம்ம சார்ஜ் போடுறோன்னா எங்கெல்லாம் போடுவோம், இங்கே இங்கே இதில் இதில் உள்ள ஒன்று வெளியில் ஒன்று, உள்ள ஒன்று வெளியில் ஒன்று, இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஸோ இப்படி தான் வந்து நம்ம சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இப்போ இதில் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் ஷேர்டு எத்தனைன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஷேர்டு ஆக்சிஜன் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இதில் ஷேர் ஆகுது, 1 2. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ ஆக்சிஜன் ஷேர் ஆகும் அப்படின்னா 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஷேர் ஆகுது. இங்கேயும் அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு இதுலேயும் எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் ஷேர் ஆகிருக்கும், 2 ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்டு ஆக்சிஜன் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு 2. அடுத்தது செயின் சிலிகேட்ஸ். இதை பைராக்சின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா இதே மாதிரி SiO3 n 2n மைனஸ். இப்போ இதை நம்ம எப்படி வந்து காமிக்க போகிறோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ட்ரையாங்கிள்ஸாக காமிக்க போகிறோம். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் மேலே இருக்க போது ஒரு ட்ரையாங்கிள் கீழே பார்த்து, ஒரு ட்ரையாங்கிள் மேலே ஒரு ட்ரையாங்கிள் கீழே. ஸோ நம்ம வரையும் போது எப்படி வரையலாம், ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து நம்ம போட்டு அது நடுவில் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் போட்டுட்டோன்னா மேலே ஒன்று இந்த பக்கம். ஸோ ஆல்டர்னேட்டிவாக மேலே கீழே நம்ம ட்ரையாங்கிள் போட போகிறோம். இப்போ இதை ஒன்றொன்றுத்தையும் கம்பைன் பண்ணுவோம். இப்போ உள்ள கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த மாதிரி இப்போ நம்ம சிலிக்கான் இங்கே ஒரு டாட், இதில் ஒரு டாட், இதில் ஒரு டாட், இதில் ஒரு டாட். இப்போ மைனஸ் நம்ம எங்கெல்லாம் போட போகிறோம், இதில் மைனஸ், இதில் மைனஸ், மைனஸ் 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 மைனஸ். இப்போ இதில் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் ஷேர்டு எவ்வளோ இருக்கும், நம்பர் ஆஃப் ஷேர்டு ஆக்சிஜன் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, இதை எடுத்துக்கிட்டோன்னா இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று 2, இதை எடுத்துக்கிட்டோன்னா இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று. ஸோ மொத்தமாக ஒன்றுலேருந்து 2 ஆக்சிஜன் ஆட்டம் ஷேர் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்டு ஆக்சிஜன் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு 2.
அடுத்தது டபுள் செயின் பார்க்க போகிறோம். டபுள் செயின் சிலிகேட்ஸுக்கு இன்னொரு பேர் ஆம்ஃபிபோல்ஸ். இதனுடைய ஃபார்முலா Si4O11 n times 6n minus. ஸோ Si4O11 n 6n மைனஸ் அப்படின்றது இதனுடைய ஃபார்முலா. இப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி வரையலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ டபுள் செயின் சிலிகேட்ஸ்னால் என்ன, இது வந்து ஒரு லைன் சிலிகேட், இதே மாதிரி இன்னொரு லைன் இதுக்கு கீழே வந்ததுன்னா அதை டபுள் செயின் சிலிகேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு செயினை நம்ம வரைஞ்சிடுவோம். இங்கேருந்து இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், ஆல்டர்னேட்டிவாக மேலே கீழே மேலே கீழே இப்போ இதை கனெக்ட் பண்ணுறோம். இங்கே உள்ள வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து சிலிக்கான் இங்கே 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 இங்கே. இப்போ நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே மாதிரி அடுத்த லைன் போட போகிறோம். ஸோ இங்கே பிளேஸ் பத்தாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் இங்கே வந்து இன்னொரு செயின் வந்துட்டு போடுறேன். ஸோ இதுக்கு நேராக நம்ம ஆக்சிஜன் இருக்க மாதிரி லைன் போடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கனெக்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது இது வந்து மேலே இருக்குன்னா இந்த பக்கம் கீழே, இது வந்து கீழே இருக்குன்னா இன்னொன்று மேலே, அந்த மாதிரி டாட்டு. ஸோ இது மேல் பக்கம் இருக்குது, அதனால் நான் இங்கே கீழே, இது கீழே இருக்குது, அதனால் இங்கே இந்த ஆக்சிஜனோட இது கனெக்ட் ஆக போகுது. இது இதுக்கு நேராக கீழே, இது இதுக்கு நேராக மேலே. இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே. ஸோ ஆக்சிஜன் இப்படி, அதே மாதிரி இதை இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இங்கே. இப்படி இதை இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இப்படி. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிலிக்கான் போட போகிறோம். இங்கே சிலிக்கான் போட்டாச்சு. இப்போது இதே மாதிரி இந்த பக்கமும் டெவலப் ஆகும், இந்த பக்கமும் டெவலப் ஆகும். இப்போது இதில் சார்ஜ் போடுவோம். எல்லாமே உள்ள வெளியில் அவுட்டர் மோஸ்டில் இருக்கிறதுல இதில் எல்லாமே ஷேர் ஆயிடுச்சு. நடுவில் மட்டும்தான் நம்மளுக்கு சார்ஜ் வரப்போகுது. அதே மாதிரி இந்த பக்கம், இது இந்த பக்கம் லென்த்துக்கு டெவலப் ஆகும். ஸோ இங்கேருந்து நான் இந்த பக்கம் இந்த பாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிக்கிறேன். அதனால் இதுக்கு சார்ஜ் இல்லை, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கு சார்ஜ். அதே மாதிரி இந்த பக்கம் இங்கே சார்ஜ், இது மைனஸ், இது மைனஸ், இங்கே மைனஸ், இது மைனஸ். ஸோ மீதி எல்லாமே வந்துட்டு ஷேர் ஆகிருக்கு, அதனால் சார்ஜ் கிடையாது. இப்போ இதில் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் ஷேர்டு நம்ம எழுத போகிறோம். நம்பர் ஆஃப் shared oxygen atoms. ஸோ இங்கே வந்து ரெண்டு விதத்தில் வந்து ஆக்சிஜன் ஆட்டம் ஷேர் ஆகிருக்கும். இப்போ இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணோன்னா, ஸோ எந்த பார்ட் அப்படின்னா இந்த பார்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இதில் எத்தனை ஆக்சிஜன் ஷேர் ஆகுது பார்ப்போம். 1 2 3. ஸோ இந்த பார்ட் எடுத்துக்கிட்டோன்னா நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் ஷேர்ட் இஸ் ஈக்குவல் டு 3. அதே நம்ம வெறுசா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பார்ட் எடுத்தோம்னா எத்தனை ஆக்சிஜன் ஷேர் ஆகுது, 1 2. இந்த பக்கம் வந்துட்டு ஷேர் ஆகலை, அதனால இதுவும் இதுவும் மட்டும்தான். இந்த டாப் அண்ட் பாட்டம் எடுத்தாலும் ரெண்டு ஆக்சிஜன் மட்டும்தான் என்ன ஆயிருக்கும், ஷேர் ஆயிருக்கும். ஸோ இங்கே 3 ஷேரிங்கும் நம்ம பார்க்குறோம், 2 ஷேரிங்கும் பார்க்குறோம். அதனால 2 3 ரெண்டு ஷேரிங்கும் நம்ம இதில் பார்க்குறோம். அடுத்தது ஷீட் ஆர் ஃபைலோசிலிகேட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஷீட் ஆர் ஃபைலோசிலிகேட்ஸ்னுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா Si2O5 n 2n மைனஸ். இப்போ இதில் இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இங்கே நம்ம டபுள் செயின் ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா, இதே ஸ்ட்ரக்சரை தூக்கி இங்கே கீழே நம்ம போட்டோம்னா என்ன ஸ்ட்ரக்சர் வருமோ அதுதான் வந்துட்டு ஷீட் ஆர் ஃபைலோசிலிகேட்ஸ். ஸோ நான் இதிலே வந்து உங்களுக்கு அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இங்கே எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டோம், அதுக்கப்புறம் ஒரு லைன் போட்டோமோ அதே மாதிரி இந்த இடத்துல தேர்ட் லைன் போட போகிறோம். ஸோ நான் இங்கே போடுறேன், இதுக்கு நேராக போடுங்க. ஸோ இங்கே ஆக்சிஜன், அதுலேருந்து நேராக இங்கே ஒரு ஆக்சிஜன், இதில் ஒரு ஆக்சிஜன்,
இதில் ஒரு ஆக்சிஜன், இதில் ஒரு ஆக்சிஜன், இது எக்ஸ்டெண்ட் ஆகுது. இப்போது இது வந்து கீழே இருக்குன்னா இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், மேலே போட போகிறேன். இது மேலே இருக்குன்னா இங்கே என்ன போட போகிறேன், கீழே. ஸோ இங்கே மேலே, இங்கே கீழே. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு ஷீட் சிலிக்கேட் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல சார்ஜ் வந்து நமக்கு வராது. ஏன்னா இது மறுபடியும் என்ன ஆகுது, ஷேர் ஆகுறதுனால இங்கே சார்ஜ் நம்மளுக்கு வராது. நான் அதை கேன்சல் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் சிலிக்கான் நம்ம போடுவோம். சென்டரில், சென்டரில், இங்கே சென்டரில், இங்கே சென்டரில். இப்போ இங்கே சார்ஜ் எங்கெல்லாம் வரும் அப்படின்னா, இந்த சார்ஜ் இப்போ கேன்சல் ஆகிடுது, இந்த சார்ஜும் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த சென்டரில் ஒரு சார்ஜ், இங்கே ஒரு சார்ஜ், இதில் ஒரு சார்ஜ், இதில் ஒரு சார்ஜ், இப்போ கீழே இந்த பக்கம் சார்ஜ். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி நம்ம ஷீட்டை வந்து டெவலப் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஷீட் சிலிகேட்ஸ் ஆர் ஃபைலோ சிலிகேட்ஸ். இப்போ இதில் நம்பர் ஆஃப் ஷேர்டு ஆக்சிஜன் எவ்வளோன்றதை பார்க்க போகிறோம். இட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே எவ்வளோ ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஷேர் ஆகும். ஏன்னா இது வந்து இப்படியே நம்மளுக்கு என்ன ஆகிட்டே போகும் அப்படின்னா டெவலப் ஆகிட்டே போகுதுங்க. நான் வரல, அதனால மைனஸ் போட்டிருக்கேன். இது அப்படியே டெவலப் ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு டெட்ராஹீட்ரனும் எடுத்துக்கிட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய 3 ஆக்சிஜன் ஆட்டமும் என்ன ஆயிருக்கும், ஷேர் ஆயிருக்கும். இப்போ இதை எடுத்துக்கிட்டோன்னா இது இந்த பக்கம் 1 2 3, இதை எடுத்துக்கிட்டோன்னா 1 2 3, இதை எடுத்தோன்னா 1 2 3. ஸோ எதை எடுத்தாலும் 3 ஆக்சிஜன் ஆட்டமும் என்ன ஆயிருக்கும், ஒரு டெட்ராஹீட்ரன்ல ஷேர் ஆயிருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ட் ஆக்சிஜன் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு 3. அடுத்தது 3 டைமென்ஷனல் ஆர் டெக்டோ சிலிகேட். ஸோ இது தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, நான் இடம் இல்லைன்னு அது மேலே எழுதிட்டேன். இப்போ 3 டைமென்ஷனல் ஆர் டெக்டோ சிலிகேட்ஸ்னுடைய ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னா SiO2 n டைம்ஸ். ஸோ இதுக்கு நமக்கு ஸ்ட்ரக்சர் வந்து புக்கில் கொடுக்கல, நம்ம வரையவும் முடியாது 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இதில் வந்து எவ்வளோ ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஷேர் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ 3 டைமென்ஷனல் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா ஆக்சிஜன் ஆட்டமும் இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஷேர் ஆயிருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்டு ஆக்சிஜன் atom is equal to 4. So இதுதான் வந்துட்டு types of silicates complete with structure. இப்போ இதை வந்து நம்ம ஒரு டேபிள் ஃபார்ம்ல ஸ்ட்ரக்சரை தவிர்த்து மீதி இருக்கக்கூடியதை ஒரு டேபிள் ஃபார்ம்ல எப்படி ஷார்ட்டாக படிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம இப்போ படித்த அந்த டைப்ஸ் ஆஃப் சிலிகேட்ஸை ஒரு ஷார்ட் டேபிளாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேபிள் நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம சிலிகேட்ஸ்லேருந்து என்ன மாதிரியான கொஸ்டின் வந்தாலும் நம்மளால அட்டன் பண்ண முடியும். இப்போ சிலிகேட்ஸ்னோட டைப்ஸ் இங்கே எழுதியிருக்கோம். ஆர்த்தோ பைரோ சைக்ளிக் செயின், டபுள் செயின், ஷீட், 3 டைமென்ஷனல். இங்கே ஃபார்முலாஸ் எழுதியிருக்கோம். ஆர்த்தோக்கு SiO4 4-, பைரோ Si2O7 அந்த மாதிரி ஃபுல் ஃபார்முலா எழுதியிருக்கோம். இப்போ இங்கே எழுதியிருக்கிறதுல தான் நம்மளுக்கு நிறைய கொஸ்டின் எப்பொழுதுமே கேட்குறாங்க. ஸோ நம்ம நீட்டெல்லாம் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஷேர்லேருந்து கேட்பாங்க. ஸோ ஆர்த்தோன்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஷேர் வந்து 0, எதுவுமே ஷேர் ஆகலை. அதனுடைய ஃபார்முலா SiO4 4-. 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஃபினசைட், ஒலிவைன். இப்போ இந்த ஆர்த்தோவை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத நான் இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. இந்த சென்டர்லேருந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஆர்த்தோ. நடுவில் ஒரே ஒரு டாட் வச்சோன்னா அந்த இடத்துல சிலிக்கான் அங்கே சென்டரில் இருக்கு. மீதி இந்த 3 இடமும் நடுவுலையும் யார் இருக்கிறாங்க அப்படின்னா ஆக்சிஜன் இருக்குதுன்னு நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா, இந்த ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சுட்டோம்னா அங்கே போயிட்டு இந்த இடத்துல நம்ம போடும்போது என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி போட்டு நடுவில் ஒரு ரவுண்டு போட்டுட்டோம்னா ஆர்த்தோ சிலிகேட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த ட்ரையாங்கிள் போட்டு உள்ள ஃபுல்லாக 3 கார்னர்ஸையும் ஜாயின் பண்ணுறது. அடுத்தது பைரோ சிலிகேட், அதுக்கு வந்து ஃபார்முலா Si2O7 6-, நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஷேர்டு வந்து 1. அதுக்கு எக்ஸாம்பிள் தாட்விடைட் Se2Si2O7. இப்போ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க, நடுவில் ஒரு டாட்டு. இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படி ஜாயின் பண்ணுறோம்.
ஸோ இப்படி அதே மாதிரி இங்கேருந்து ட்ரையாங்கிள் போட்டு ஜாயின் பண்ணுங்கள், நடுவில் இங்கேயும் இங்கேயும். ஸோ இங்கே தான் ஆக்சிஜன் நமக்கு ஷேர் ஆகுது. இது வந்து பைரோக். அடுத்தது ரிங்குக்கு வரோம். ரிங்குனுடைய ஃபார்முலா SiO3n 2n minus number of oxygen shared வந்து 2. example beryl Be3Al2 SiO3 6 times. ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 3 ட்ரையாங்கிள் போட போகிறோம். ஸோ ட்ரையாங்கிள் 1, அடுத்தது இதுலேருந்து இன்னொரு ட்ரையாங்கிள் டெவலப் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை இப்படி ஜாயின் பண்ணினீங்கன்னா, ஸோ 3 ட்ரையாங்கிள் போட்டுடணும். நடுவில் இருந்து இப்படி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் வந்துட்டு ரிங் சைக்ளிக். அடுத்தது வந்து செயின் சிலிகேட்ஸ் ஆர் பைராக்சின்ஸ். இதனுடைய ஃபார்முலா SiO3n 2n minus. இதில் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஷேர்டு வந்துட்டு 2. இப்போ இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் போடுமின் இதுக்கு வந்து LiAl SiO3 ட்வைஸ் ஃபார்முலா. இப்போ இதை நம்ம வந்து எப்படி எழுதுவோம்? ஸ்ட்ரக்சராக நம்ம எப்படி காமிப்போம்? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. போட்டுட்டு மேலே ஒரு ட்ரையாங்கிள், கீழே ஒரு ட்ரையாங்கிள், மேலே ஒரு ட்ரையாங்கிள், கீழே ஒரு ட்ரையாங்கிள், அவ்வளோதான். இப்போ இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிடுங்க உள்ள. இப்போ நடுவில் ஒரு டாட் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு செயின் சிலிகேட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து டபுள் செயின் சிலிகேட்ஸ் ஆர் ஆம்ஃபிபோல்ஸ். இதனுடைய ஃபார்முலா Si4O11 n times 6n minus. இதில் வந்து நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் ஷேரிங்கும் கிடைக்குது. ஒன்று 2 ஆக்சிஜன் ஷேர் ஆகுது, ஒரு இடத்துல 3 ஆக்சிஜன் ஷேர் ஆகுது. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆஸ்பெஸ்டாஸ். இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் படிக்கும் போதே படிச்சிருப்போம். எப்படி படிச்சிருப்போம்? 2 செயினை வந்து நம்ம ஒன்றா சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டபுள் செயின் கிடைக்கும். அப்போ இங்கே நம்ம அது மாதிரி எப்படி எழுத போகிறோம், எப்படி வரைய போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செயின் வந்து நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி போடுறோம். மேலே ஒரு ட்ரையாங்கிள், கீழே ஒரு ட்ரையாங்கிள், மறுபடியும் மேலே ஒரு ட்ரையாங்கிள், கீழே ஒரு ட்ரையாங்கிள். இப்போ மறுபடியும் இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னொரு செயின் காமிப்போம். காமிக்கும்போது இது மேலே இருக்குன்னா இப்படி மேலே போட போகிறோம். அதே மாதிரி கீழே ஒன்று போகும் இங்கேருந்து இப்படி. ஸோ இந்த பார்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம். அப்போ இது ஒரு செயின், எங்கேருந்து எங்கே வரைக்கும் ஒரு செயின் இருக்குது. இது ஒரு செயின், இது ஒரு செயின். ஸோ டபுள் செயின். இப்போ இதில் நம்ம இந்த டயக்ராமை கம்ப்ளீட் பண்ணுவோம். சென்டர்லேருந்து இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டயக்ராம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நடுவில் வந்து நம்ம சிலிக்கானுக்கு ஒரு டாட். ஸோ இதுதான் வந்துட்டு டபுள் செயின். ஸோ இந்த பக்கம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஷீட் ஆர் ஃபைலோசிலிகேட்ஸ். இதனுடைய ஃபார்முலா Si2O5 n times 2n minus. இதில் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஷேர்டு வந்துட்டு 3. இதுக்கு எக்ஸாம்பிள் டால்க் மைக்கா. ஸோ நான் அதனுடைய டயக்ராம் இங்கே கீழே காமிக்கிறேன். நான் இங்கே இடம் இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதே மாதிரி இன்னொரு அந்த டபுள் செயின் வந்து காமிக்க போகிறோம். ஸோ நம்ம 4 சிங்கிள் செயின் போட போகிறோம். 1 ஸோ இது ஒரு செயின் முடிஞ்சிருச்சு. அடுத்த செயின் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்படி போடுவோம். இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது இங்கே ஒரு செயின் வந்து நம்ம காமிக்கணும். இது மேலே இங்கேருந்து நேராக எங்கே போகும்? கீழே போகும். கீழே இங்கே இங்கே இங்கே. இப்போ நம்ம ஃபில் பண்ணுவோம், கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த உள்ளுக்குள்ளே கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா அது நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து காமிக்கும்.
இப்போ நம்ம இதில் சிலிக்கான் இந்த மாதிரி வரைகிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஷீட் ஆர் phyllosilicates ரெப்ரசன்ட் பண்ணுது. அடுத்தது லாஸ்ட் டைப் ஆஃப் சிலிகேட் வந்து 3 dimensional ஆர் டெக்டோசிலிகேட்ஸ். இதனுடைய ஃபார்முலா SiO2 n டைம்ஸ். இதில் வந்து எவ்வளோ ஆக்சிஜன் ஆட்டம் ஷேர் ஆகும் அப்படின்னா இருக்கக்கூடிய 4 ஆக்சிஜனும் ஷேர் ஆயிடுது. எக்ஸாம்பிள் வந்து குவாட்ஸ். ஸோ இந்த டேபிளை நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து என்ன மாதிரியான கொஸ்டின் வந்தாலும் நம்ம வந்து அட்டென்ட் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாமில் டைப்ஸ் ஆஃப் சிலிகேட்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னா எதிர்பார்க்கறது எல்லாம் வந்து டைப்ஸில் ஒரு சிலிகேட்டினுடைய பேர், அதனுடைய முக்கியமான அந்த பேசிக் ஃபார்முலா, எவ்வளோ ஆக்சிஜன் ஆட்டம் ஷேர் ஆகுது, ஒரு எக்ஸாம்பிள், இவ்வளோதான் வந்து எதிர்பார்ப்பாங்க. இன்கேஸ் ஸ்ட்ரக்சர் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டு இந்த ஒவ்வொரு கார்னர்ஸ்லையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஆக்சிஜனுக்கு ஒரு ரவுண்டு போட போகிறோம். இந்த ப்ளூ கலரில் வச்சுருக்க டாட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா டாட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரவுண்ட் வந்து நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு சிலிகேட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த டேபிள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான டேபிளாக இருக்கும். இதை கண்டிப்பாக அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான விஷயங்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.